கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்திக் வந்து மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி உண்மையை போட்டு உடச்சிடுறாப்புல. நீ பல்லவி தான் தீபா அப்படின்னோன்னா அபிராமி அம்மா கோவப்பட்டு அடிப்பாவி உண்மையை இப்படி மறைச்சிட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட நியாயமா, எப்போ பார்த்தாலும் பண்ணுறது ட்ராமா பண்ணுறதே வேலையாக வச்சுருக்கேன்ல, உன்கிட்ட துளி கூட உண்மை இல்லைன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கார்த்தியும் அந்த பக்கம் வந்து போயிடுறாங்க. போனோன்னே மீனாட்சி கிட்ட வந்து தீபா பேசுகிறாங்க. என்னக்கா இப்படி உண்மை தெரிஞ்சு போச்சு, நான் சொல்லணும்னு நினச்சேன் என் பிறந்தநாள் அன்றைக்கி, அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிறப்ப கார்த்திகே நேத்திக்கே தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. அது மட்டும் இல்லை, கார்த்தி தான் பிளான் பண்ணி அவனை ஆசிரமத்துக்கு வர சொல்லி பாடுனதை கண்டுபிடிச்சிட்டாப்புல அப்பயே அப்படின்னோன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியும்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, கார்த்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல, அதனால தான் சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னோன்னே. சரி நீ போய் கார்த்திகிட்ட போய் சமாதானமாக பேசு அப்படின்னு சொல்லி மனசு விட்டு பேசு, அப்போ தான் கார்த்திக் வந்து புரிஞ்சுப்பாரு அப்படின்னோன்னா கார்த்திகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தீபா. சார் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன்னு கார்த்தி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க நான் உங்களுக்கு என்றைக்காவது மனசு வருத்தப்படி ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னோன்னே இல்லவே இல்லை சார் அப்படின்னோன்னே. இல்லை என்ன உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறக்கூடிய பக்குவமே இல்லையா அப்படின்னோன்னே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே. ஏன் சார் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னோன்னே. எதுவுமே இல்லை, நான் உங்களை வெறுத்துருவேன்னு நினச்சிங்களா உண்மையை சொல்லிட்டா அப்படின்னோன்னே. இல்லவே இல்லை சார் அப்படின்னோன்னே. அப்புறம் எதுக்கு என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிங்க, நான் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னோன்னே. தீபா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோன்னே. எந்திரிங்க, நான் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, இந்த குரல் வந்து உங்களோடதுன்னொன்னே. நான் இத்தனை தடவை வந்து ஆசைப்பட்டு இந்த குரல் பல்லவியை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஒரு தடவை கூட உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையா, நான் தான் வந்து தீபா பல்லவி ரெண்டுமே நான் தான் அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஏன் என்கிட்ட வந்து பிரிஞ்சே இருந்திருக்கீங்க, எனக்கு மனசே கேட்கல அப்படின்னோடனே. உங்களை பெரிய சிங்கர் ஆக்க வேண்டியது என்னோட கடமை, அதை வந்து நான் சிறப்பாக செய்வேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மெம்மேரும் உயர தான் போக போகிறீங்க அப்படின்னு கார்த்தி வந்து அதிரடியாக சொல்கிறாப்புல. சார் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க சார், என்னை மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து தீபா வந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு வந்து என்னை உங்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து எனக்கெல்லாம் இல்லை, நான் மன்னிச்சிட்டேன்னுலாம் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை, அதனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, என்னால் வந்து மனசு எப்போ மாறுதோ அப்போ தான் வந்து நான் சொல்ல முடியும், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இந்த பக்கம் ஃபேஸை காமிக்காமல் மூஞ்சியை திருப்பிட்டு உங்களெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது காலந்தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. தீபா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.